தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 15,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். ஊதிய உயர்வு, சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்களும் பகுதி நேர ஆசிரியர்களும் 20 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி இடைநிலை ஆசிரியர்களுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 2,500 ரூபாய் உயர்த்தப்பட்டு மொத்தம் 15,000 ரூபாயாக ஊதியம் வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான மே மாத ஊதியம் 10,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அதே சமயம் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். பொங்கல் நேரத்தில் ஆசிரியர்கள் போராடுவது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் தங்களிடம் கூறினார் எனவும், மத்திய அரசின் நிதி வந்திருந்தால் ஆசிரியர்கள் கேட்காமலேயே செய்திருப்போம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார்.